வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான மலையாள மூவியோட ரிவ்யூ. ஹோசு பின்டே ஒசியது அப்படின்ற மலையாள மூவி பார்த்தீங்கன்னா பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஃபேமிலியாக நடக்கக்கூடிய ட்ராஜடி, அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் அப்படின்ற தீமில் தான் போகும். அது யாருடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோசுப் அப்படின்றவரோட ஃபேமிலி. இவருக்கு 3 மகன்கள் இருப்பாங்க. அதில் மகன் வந்து தாசில்தாராக இருப்பான், 2வது பையன் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பான், அண்ட் 3வது பையன் இருக்கான்ல அவன் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த 3 பேருக்குமே தன்னோட அப்பா கிட்ட இருந்து பணம் அப்படின்றது தேவை இருந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் 2 மகன்கள் இருக்காங்களா, அவங்க எக்கு தப்பா ஒரு கேஸில் மாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு 1.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தேவைப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் ஒரு ட்ராஜடி நடக்குது. அந்த ட்ராஜடி என்ன, அதை எப்படி இந்த குடும்பம் கவர் பண்ணுது, அண்ட் அதனால் என்ன மாதிரியான கில்ட் ட்ரிப்புக்கு உள்ளாகிறாங்க, அதை சுற்றி நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆக்சுவல் தீம் அப்படின்றது அந்த ஃபேமிலி இஷ்யூ அண்ட் கில்ட் ட்ரிப் அப்படின்றது தான். பட் அதை கடத்துறதுக்கு இவங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேரலாக காட்டியிருப்பாங்க. அதனாலே ஓரளவுக்கு எங்கேஜிங்காக போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாருமே ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஷாஜி அண்ட் திலீஷ் போத்தன், இவங்க 2 பேரும் பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் திலீஷ் போத்தனை பொறுத்த வரைக்கும் அந்த கில்ட் ட்ரிப்பை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு நீட்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் தான், பட் ரொம்ப லாஜிக்கலாக முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் நடக்கக்கூடிய அந்த லொக்கேஷன், ஆக்சுவலாக இது இடுக்கியில் நடக்கிறது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் ஒரு தரமான படம் தான். பட் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் சைடு இருக்குல்ல, அதில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அப்படின்றது பில்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு லாஜிக்கல் எண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கலாம். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்ரப்டாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.